தப்பா எடுத்துக்கூடாது சரவணன். லெஜெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இந்த பக்கம் தமன்னா, அந்த பக்கம் அவங்க என்னப்பா பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமான்னு. ஆடியன்ஸுக்குலாம் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த படத்தை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் படம் எடுத்துட்டாரு பாருங்க. இந்த லீடர் திரைப்படம் வந்து வெளியீட்டு விழாக்கு முதல்ல ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு, நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணாரு. நான் வந்து அப்போ அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ சரவணன் சார் லைனில் வந்து, சார் 21ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்கு, நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இது மாதிரி நான் யூஎஸ்ல இருக்கேன் சார், வரணும். அப்படியா சார், ஆனால் படம் 3ஆம் தேதி ரிலீஸு, நீங்கள் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்க வந்துருங்கண்ணா. சரி நிச்சயமாக வந்துடுறேன் சார், நான் 1ஆம் தேதி வந்துடுறேன்னு. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் நிக்கில் ஃபோன் பண்ணான். சார் வந்து நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சாரு, அதனால 26ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, சரிப்பா நான் 25 வந்துடுறேன், 26 நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு. உடனே சார் வந்து லைன்ல வந்தார். சார் இல்லை சார், படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றதா இருக்கு, அதனால வந்து நாங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம் சார், இதை 3ஆம் தேதி வேற ஒரு படம் வருது, அதனால நான் தள்ளி வச்சுட்டோம், அவர் ஏதோ சொல்றா இருந்தார். அதனால நிக்கில் முருகனை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டா ப்ரொடியூசர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் போய் அவனே சொல்லிடுவான். அப்புறம் வந்து வந்த உடனே மறுபடியும் 26ஆம் தேதி ஃபோன் பண்ண, என்னடா நிகழ்ச்சி இருக்கான்னு. இல்லை 3ஆம் தேதி படம் ரிலீஸ், அதனால 29ஆம் தேதி நிகழ்ச்சி வச்சுட்டோம். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நான் இல்லாம இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு இறைவன் எழுதியிருக்காரு, அதனால இந்த நிகழ்ச்சி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம். விவேக பேசும்போது சொன்னான்னு நினைக்கிறேன், வந்து அதாவது வந்து சரவணனோட வெற்றிக்கு என்ன தாரக மந்திரத்தை அவங்க அப்பா சொன்னார்னு. அவங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன். 85லேருந்து 87 வரைக்கும் நான் சரவண சீட்டில் வந்து அங்கே ரங்கநாத் தெருவோட வந்து நான் வாடகை குடியிருந்தேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அப்போ நான் வந்து அந்த கடைக்கு போவோம். உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரருக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் இருந்துகிட்டு இருப்போம். அப்போ போய் அடிக்கடி கடைக்கு போவோம், கடைக்கு வாங்குவோம், வாங்க மாட்டோம். அப்போ 100 ரூபாய்க்கு கீழே வந்து 99 ரூபாய்க்கு சட்டை போட்டிருப்பாங்க. அந்த 100 ரூபா வந்தவொடனே அந்த சட்டை வாங்கலாங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு தடவை வந்து தீபாவளிக்கு வந்து சித்ரா சார் இருந்தார், போயிட்டு எனக்கு தீபாவளிக்கு வந்து எனக்கு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்க போகலான்னு. எனக்கு 500 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும்னா சரவணா சொல்லிட்டு தான் எடுக்க முடியும். அப்போ நான் என்னோட அம்மாவுக்கு, என் குழந்தை தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு, நான் ஏற்கனவே பார்த்தா 99 ரூபான்னு அந்த சட்டை இருந்தது. அதனால அந்த சட்டையை எடுத்துட்டு நான் போகும்போது அவன் பார்த்தா அது பக்கத்து ரேக்லேருந்து இந்த ரேக்குக்கு மாறி இருக்கும்போது அது விலை வந்து 199. நான் கரெக்டாக கணக்கு பண்ணி 490 ரூபாய் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துட்டு போய் அந்த கவுண்டரில் கொடுக்கும்போது அவங்க பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னே 4-5 தடவை அந்த கடைக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கேன், எந்த சட்டை எடுக்கிறது, கணக்கு பணம் வந்தால் எந்த சட்டை எடுக்கலான்னு பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ பார்த்துட்டு இருந்தா அந்த சட்டையோட விலை 199. அப்போ வந்து 590 ரூபா வந்துடுச்சு. எங்கிட்ட 500 ரூபா தான் பணம் இருந்தது. உடனே எங்கள் அப்பா சொன்னார், அந்த பில்லு தப்பாக வந்துடுச்சு சார். நான் சொன்னேன், இல்லை சார் இது 99. கடையில் ஒர்க் பண்ண சொன்னார், இல்லை சார் பக்கத்து ரேக்லேருந்து இது மாறி வந்துடுச்சு அப்படின்னாரு. உடனே அப்பா சொன்னார், பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுங்க அப்படின்னாரு. இல்லை சார் பணம் இல்லைன்னு. பரவாயில்ல சார் பணம் வரும்போது கொடுக்கலாம், நீங்கள் வச்சுங்கன்னு. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணுனுக்கும் அவருக்கு அதே மரியாதை கொடுத்தாரு, லட்சம் ரூபாய்க்கு சட்டை வாங்கணும் அதே மரியாதை கொடுத்தாரு. அதான் கஸ்டமரை மதிச்ச ஒரு முதலாளியா அவர் இருந்தார். அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அது போல இந்த படத்தை பார்த்த உடனே நான் துரைக்கு ஃபோன் பண்ணேன். துரை வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்னா நான் வந்து கரட்னு பார்த்த உடனே சொன்னேன், சூரியன் இது மாதிரி மாற்ற முடியும், ஒரு டைரக்டரால மாற்ற முடியும். நிச்சயமா சூரிக்கு ஒரு எமோஷனல் கொடுத்து சூரி கத்தி எடுத்து வெட்டினான்னா அந்த எமோஷனல் வர வைக்க முடியும்னா அது நீ ஒரு கிரேட் டைரக்டர் செந்தில், நீ நிச்சயமா ஒரு நல்ல படம் பண்ணுவ. அப்புறம் அது மாதிரி இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், செந்தில் சரவணன் வந்து ஒரு தங்க முட்டை போடுற தங்க முட்டை போடுற ஒரு வாத்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தயாரிப்பாளர்கள் தேவைப்படுறாங்க. தயவு செய்து இந்த படத்தை நீ நல்ல படமா எடுக்கணும், வெற்றி படமா எடுக்கணும், அது எங்களுக்கு நல்லது, எங்க தொழிலாளருக்கு நல்லதுன்னு சொன்னேன். நிச்சயமா பண்றேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டீசர் ஒரு இது லுக் அமைச்சிருந்தார். உண்மையாவே எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து தப்பா எடுத்துக்கூடாது சரவணன், லெஜெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. இந்த பக்கம் தமன்னா, அந்த பக்கம் அவங்க என்னப்பா பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமான்னு. ஆனா லீடர் அந்த போஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், சரவணன்
ஃபர்ஸ்ட்லயே நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. இந்த படம் நிச்சயமா எல்லாராலையும் வரவேற்கப்படும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து படம் எப்படி ஓடுதுங்கிறது வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு படத்தை 100 தடவை நாங்க ஒரு படத்தை 100 தடவை பார்ப்போம். டபுள் பாசிட்டிவ்ல இருந்து அந்த படம் ரிலீஸ் பண்ற வரைக்கும் 100 தடவை பார்ப்போம். அதுல இருக்கிற தப்பு எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸோட உட்காந்து பார்ப்போம் பாரு, அப்ப எல்லா தப்பும் கண்டுபிடிச்சிருவோம். அவன் எங்க கத்துறாங்க. அப்ப ஆடியன்ஸ் தான் அந்த படத்தோட உண்மையான டைரக்டர்ஸ். அப்போ ஆடியன்ஸா நான் வந்து பாடம் அந்த போஸ்டர் பார்த்தோன்னு சொன்னேன், சரவணன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆடியன்ஸுக்குலாம் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த படத்தை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் படம் எடுத்துட்டாரு பாருங்க. அதனால இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து என்னன்னா, வணிகத்துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார் அவங்க அப்பா வந்து. அதாவது வந்து நேர்மை, குறைந்த லாபம், நிறைய கஸ்டமர்ஸ், இதுதான் அவங்களோட வெற்றியோட இன்னொரு தாரக மந்திரம் நினைக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு செய்தி படித்தேன், அதாவது சினிமா துறையில வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க போறாரு அப்படின்னு. உண்மையாவே வந்து சரவணன், எங்க சினிமாவுக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர் தேவைப்படுறாங்க. உங்களை மாதிரி உங்க அப்பா எப்படி வந்து வணிகத்துறையில ஒரு சாதனை பண்ணாரோ, அது மாதிரி நீங்க திரைத்துறையில மிகப்பெரிய சாதனை பண்ணும். இது போல வந்து நீங்க ஒரு 50 இல்ல 100 படங்கள் கூட எங்களை எடுத்து எங்க திரைத்துறையை வாழ வைக்கணும். நிச்சயமா உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு மகுடம் கொடுவாங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் சார். டைரக்டர் சாரோட இது 2வது படம், ஹீரோ சாரோட இது முதல் படம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சார் உங்க கூட பண்றதுக்கு. ரொம்ப யோசிச்சு தான் இருந்தோம். ஆனா ஒரு ஷாட்டுக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த கோஆபரேஷன் எங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு இடமும் விஷுவலா அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களை ஜார்ஜியாவிலேருந்து இங்கே ஜெய்ப்பூர்லேருந்து எவ்வளோ இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுன்றது இந்த ஹோல் டீமும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. விஷுவலா அது தேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், இவங்களும் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். துரை சார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கொடி படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் அடுத்து லீடர் படத்தில் வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார், நீங்கள் உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெடிக்கேஷனாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் வந்ததுலேருந்தே எல்லாரும் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவார், அன்னைக்கு எல்லாரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது, வேற மாதிரி சார், வேற மாதிரி. அதே மாதிரி வந்து ஜிப்ரான் அண்ணா அந்த முருகர் சாங் நீங்க போட்டீங்கன்னா அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, கோவில் உள்ள போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமா வேண்டிட்டு நம்மளோட நினைச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பாட்டு உண்மையிலே வேற லெவல் சூப்பரா பண்ணீங்கன்னா. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியனா டிராவல் பண்ணிட்டே வருவாங்களோ, அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்க கூட டிராவல் பண்ண ஆசைப்படுறேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லா இடத்துலையும் டிராவல் பண்றேன், ஏன்னா அது பயங்கரமா இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜை வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லை, தொடர்ந்து எனக்கு கண்டினியூஸாக எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதுமாதிரி ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் நன்றி சார். ஜார்ஜியா கூப்பிட்டு போனதுலேருந்து இங்கே ஜெய்ப்பூரில் எல்லாம் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்களை இது மாதிரி ஒரு சின்ன வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்லாம் எங்களை ஃபாரின் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. ப்ளஸ் சார் கூட நடித்தது ஒரு ரொம்ப முக்கியமான அனுபவமாக இருக்குது. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு நம்ம டைரக்டர் சார் நல்லா பெர்ஃபார்ம் சார் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட நல்லா. அது மாதிரி ஜிப்ரான் சார் நீங்கள் பாடினது உண்மையுமே பயங்கரமாக இருந்தது சார், சிலுத்துருச்சு அப்படியே அங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். இப்போ கருடன் எப்படி பிளாக் பஸ்டரோ அது மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர், அது மாதிரி சக்ஸஸ் மீட்டுக்கு இதே மாதிரி நாங்களும் வரணும், எல்லாரும் வரணும். நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே இந்த படத்தை வெற்றி படமாக ஆகணும்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.
எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி, என் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி. இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையில் எனக்கு நிற்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனர் துரை செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் சார், அவங்களுக்கு பெரிய நன்றி. மெயினாக சொல்லணுன்னா என் பையன் தான் சாரோட பெரிய ஃபேன். லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ கண்டிப்பாக போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அது லெஜண்ட். அது மட்டும் இல்லாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பர்த்டேக்கு கண்டிப்பாக என்ன அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் தான் டேடி பெரிய நடிகராச்சே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறது, பட் நான் பாடி சரவணா ஸ்டோர் கூட்டிகிட்டு போன பையனை அங்கே இருந்த பெரிய போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தே ஆல்மோஸ்ட் அவன் ஹாப்பி. அப்போ அவன் சொன்னது தான், டேடி அப்பா எப்படியாவது நீங்கள் லெஜண்ட் சாரோட படத்தில் நடிங்க. சரிடா, நானும் வாய்ப்பு தேடுறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நான் சாரோட ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது காட்ஸ் விஷ் தான். அண்ட் துரை செந்தில் சார் அண்ட் லெஜண்ட் சார் ரெண்டு பேரும் உண்மையிலே மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறணும், எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மீடியா ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்க அத்தனை பேருக்கும், எங்களை வாழ்த்த வந்திருக்கிற அத்தனை சினிமா பிரபலங்கள் லெஜண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே நன்றி. தேங்க்யூ. பேசுனா லாஸ்ட்ல தான் பேசுவேன்னு வெயிட் பண்ணிருக்கீங்க. சில வார்த்தைகள். மேடை தான் கொஞ்சம் பயம், அதான் வேற ஒன்றும் இல்லை. சார், முதல்ல துரை செந்தில்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி, லெஜண்ட் சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். யோகி அண்ணா, பத்மண்ணா, வேலண்ணா, ஜாசியா மறக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கு சார். ஜிப்ரான் சார் மியூசிக் பயங்கரம், ஐயோ தெரியும் சார், பயங்கரம். பிரதீப் ப்ரோ, மாஸ் ப்ரோ, நீங்கள் செம ப்ரோ, இருக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. Thank you so much everyone.